திருச்சிற்றம்பலம். முருகப்பெருமானை நேரில் வரவழைக்கச் செய்யும் கந்தர் அனுபூதி. பதிகம் மற்றும் விளக்கம். இன்று பதிகம் 9. மட்டூர் குழல் மங்கையர் மையல் வலை பட்டூசல் படும் பரிசென்று ஒழிவேன் தட்டோடரவேல் சயிலத்து ஏவியும் நிட்டூர நீராகுல நேர்பயனே. கிரௌஞ்ச பர்வதத்தை துளைத்துச் செல்லுமாறு தன் வேலை எய்திய கடுமையானவரும் துன்பமற்றவரும் பயம் அற்றவருமான வேலாயுத பெருமானே, தேன் சொரியும் வாசனை பூக்களைச் சூடும் மங்கையரின் மோக வலையில் அகப்பட்டு ஊஞ்சல் போல என் மனம் ஊசலாடி தடுமாறிக் கொண்டிருக்கும் நிலையிலிருந்து நான் என்றுதான் விடுபடுவேனோ என்று அருணகிரிநாதர் இந்த செய்யுளில் குறிப்பிடுகின்றார். எப்படி கிரௌஞ்ச பர்வதத்தின் உள்ளே செல்லும் பாதைகளில் சென்று மாட்டிக்கொண்டவர்கள் அதில் இருந்து வெளிவர முடியாமல் தவித்தனரோ, அப்படியே ஒரு வலைக்குள் அகப்பட்டு கொண்ட எவராலும் அவ்வளவு எளிதில் தன்னை தானே விடுவித்துக் கொள்ள இயலாது. அதே போல எப்படி கந்தனின் வேல் மட்டுமே அப்பர்வதத்தை துளைத்து தூள் தூளாக்கியதோ, அப்படியே கடவுளின் கிருபையால் மட்டுமே ஒருவன் தன்னை மோக வலையிலிருந்து விடுவித்துக் கொள்ள இயலும். அதனால்தான் தான் பிரார்த்தனையை இவ்வாறு வைக்கிறார். பெருமானே, தாங்கள் தானே வேலாயுதத்தை கிரௌஞ்ச பர்வதத்தின் மீது பாய்ச்சினீர்கள். அதே போல தாங்களே என் மீது தங்கள் கருணையை ஏன் பாய்ச்சக்கூடாது? ஒவ்வொரு பாடலிலும் அருணகிரியார் கந்த கடவுளை அப்பாடலின் கருத்திற்கு ஏற்ற அடைமொழியிட்டு அழைப்பது இந்த நூலின் சிறப்பு. இந்த செய்யுளில் சண்முக கடவுளை வேலாயுதத்தை பாய்ச்சி கிரௌஞ்ச பர்வதத்தை தூளாக்கியவர் நிட்டூரர். மரக்கருணை கொண்ட நிட்டூரனே, வேல் சயிலத்து தட்டூடர எரியும் நிட்டூரர். நிட்டூரர் என்றால் முருகப்பெருமானின் இன்னொரு பெயர். கிரௌஞ்சன் என்னும் அசுரனை பெருமான் பிரிதொரு காலத்தில் வந்து கொல்லும் வரை பர்வதமாக இருக்க கடவாய் என்று அகஸ்திய முனிவர் சபித்ததை செய்யுளில் காணலாம். அதற்கேற்ப அசுரனுக்கு எதிராக தயவு தாட்சண்யமின்றி கொடும் கோபத்துடன் போரிடும் நிஷ்டூரன் என்று அடைமொழி தருகிறார் அருணகிரியார். பெருமான் நிட்டூரன், கடுமையானவன், கொடும் கோபி, மரக்கருணை. அவர் யுத்தத்தில் எதிரிகளை வதம் செய்வதில் மட்டுமல்ல, தன் பக்தர்களின் உள்ளெதிரிகளான ஆசை, பேராசை, கோபம், அகந்தை போன்ற அசுர குணங்களை தன் கிருபையை பொழிவதன் மூலம் வதம் செய்வதிலும் அவர் எப்பொழுதுமே நிட்டூரன்தான். இனி கந்தன் தருவார் எதிர்காலம். திருச்சிற்றம்பலம்.